ஆரம்ப மூலப்பயிர்ப்பு ஆரம்ப மூலப்பயிர்ப்பு ஆரம்ப மூல ரூபாயிரம் ஆரம்ப மூலப்பயிர் 200 மூலப்பொருட்கள் 260 சேர்த்தா 460 களி இறுதி மூலப்பயிர்ப்பு 140 உற்பத்தியை பயன்படுத்திய மூலப்பயிர்ப்புங்கிறியா 320 திருப்பி சொல்றேன் ஆரம்ப மூலப்பயிர்ப்பு 200 மூலப்பொருட்கள் 260 சேர்த்தால் உற்பத்தி தியான சிறந்திக்கா 460 அதிலிருந்து இறுதி மூலப்பயிர்ப்பு கழிச்சால் உற்பத்தி பயன்படுத்திய மூலப்பயிர்ப்புங்கிறிய 320 நேர்கூலி ஆக்கோரிமை கண்ணம் தனி உரிமை கண்ணம் 140 வருவனை 200 சேர்த்தால் 520 மூலக்கிரியா 520 மூலக்கிரியா அந்த மூலக்கிரி 520 தொழிற்சாலை மேந்திர 70 சேர்த்தா 590 30 சேர்த்தா உற்பத்தி கிரியா 620 620 12ஆம் போவோம் சந்தா ஸ்கூல்ல படிச்சுட்டீங்க சில பேர் படிப்பிச்சுட்டேன் சில பேர் படிப்பிக்கல அந்த ஸ்கூல்ல எல்லாருமே சந்தா படிச்சிருப்பீங்க பொறுமையாக கவனி இன்பெரும் தகவல் கிசோனா விளையாட்டுக்கலை தொடர்பானவை 31/3/2024 31/3/2023 முன்னுக்கு இறுதி பின்னைக்கு என்ன ஆரம்பம் முன்னுக்கு இறுதி பின்னைக்கு ஆரம்பம் முற்பணமா பெரு சந்தா நிலவியா உள்ள சந்தா முற்பணம் என்ன முற்பண சந்தா நிலவியா வறுமை சந்தா அங்கத்தோர்வைகிற வேடம் சந்தா 1000 ரூபா 31/3/2024 முடிந்த வேடம் 31/3/2024 முடிந்த வேடத்துக்கான பின்வருவதற்கான விடையினை தெரிவித்து கழகம் ஒன்றின பிரதான வருமானம் என்னது கழகம் ஒன்றின பிரதான வருமானம் என்ன சந்தா என்னவே சந்தா கழகத்துல எத்தனை பேர் இருக்கீமோ ஒரு ஆளுக்கு அங்கத்திற்கான வேட சந்தா எவ்வளவு வருதோ அதால பெருக்கி விட்டால் எங்க மாறுதொகை வரும் வருமான செலவுக்கு மாறுதொகை வரும் சொல்ல திருப்பி கழகத்துல எத்தனை பேர் இருக்கீமோ ஒரு ஆளுக்குரிய வேட சந்தா எவ்வளவு வருதோ பெருக்கி வார தொகை எங்க மாறப்படும் வருமானம் ஆன்சர் பண்ணு புது பாடம் பாடம் எத்தனை பேர் 120 ஒரு ஆளுக்கு வருதுன்னா 1000 ரூபாய் படி 1000 1,20,000 முதலாங்களி ஆன்சர் வருமானமா என்ன கபர் சந்தா 120 வருமானமா என்ன கபர் சந்தா 1000 ரூபாய் படி 120 அங்கத்தோர் 1,20,000 1000 ரூபாய் படி 120 அங்கத்தோர் 1,20,000 1000 ரூபாய் படி 120 அங்கத்தோர் 1,20,000 அடுத்த காசா பெருமட சந்தா சாதாரண சந்தா கணக்கு முன்னாடி சாதாரண சந்தா கணக்கு அடிக்கும் 6 பேரி
சாதாரண சந்தான கடிங்கோ 6 வரி. சாதாரண சந்தான கடிங்கோ ஒரு 6 வரி. சாதாரண சந்தான கடிங்கோ 6 வரி. சாதாரண சந்தான கடிங்கோ 6 வரி. சாதாரண சந்தான கடிங்கோ 6 வரி. ஒரு அங்கத்தை நீங்க எனக்கு காசுறோம்னா எனக்கு என்ன சொத்து? வறுமை சந்தா கலகத்துக்கு கொடுக்கணும்னா கலகத்துக்கு என்ன சொத்து? கடமுடமை சொத்து என்ன மீதியமா? ஓகே குட். அப்ப நிலுவை உள்ள சந்தா இன்னைக்கு ஆரம்பம் முன்னுக்கு இறுதி. வறுமை சந்தா கிடைக்கும் கண்டிப்பா இப்ப வருமா? வறுமை சந்தா கலகத்துக்கு கிடைக்கணும் என்றால் சொத்து ஆரம்பத்துல 40,000, இறுதியில 60,000. மீதி வந்த வரம் என்றால் மீசல சந்தாப்பணம் கிடைக்கும் என்ற சொத்து ஆரம்பத்துல 40,000, இறுதியில 60,000. ஆரம்பத்துல 40,000, இறுதி 60,000. போட்டு வாய். வறுமை சந்தா சொத்து ஆரம்பம் 40,000, இறுதி 60,000. முற்பண சந்தா ஆரம்பம் 120,000, இறுதி 160,000. ஆரம்பம் 120,000, இறுதி 160,000. ஆரம்பம் 120,000, இறுதி 160,000. வருமான கூட்டுக்கு மாற்றிக்க சாதாரண சந்தா கணக்கு வரவே வருமான கூட்டு கணக்கு ஜலாம். வருமான கூட்டுக்கு மாற்றியண்டு 120,000 வர போட்டு கூட்டி எடுத்தீங்கன்னா என்ன காசு வேற. திருப்பி சொல்றேன். ஆரம்ப வறுமை சந்தா என்பது கிடைக்க வேண்டிய சந்தா சொத்து. ஆரம்பம் 40,000, இறுதி 60,000. முற்பண சந்தா என்பது குறித்த ஆண்டுக்கு முன்னரே காசா பெற்றுக் கொண்டார், அது முற்பண சந்தா. ஆரம்ப முற்பண சந்தா பொறுப்பு கணக்கு, மீதி வந்த செலாமி. அடுத்து வேற பெற்றால் மீதி வந்த செலவன மீதி செலவு வேறாம். வருமானமா மாறுதோய் 120 காசு வேறு. 120, 320, 320, 180 கழிச்சால் 140. ஆசா பெண்ண 140. எத்தனையாவிட ஆரம்ப வறுமை, இறுதி வறுமை. இது ஆரம்ப முற்பண சந்தா, இது இறுதி முற்பண சந்தா. வருமானம் கூறு மாற்றிய 120,000, எடுத்தா காசு 140. பதிமூன்றாங்கடி போவோம். சரிங்களா? ஜெயிக்கப்படாதுமா. ஓ சொத்து ஞாபகம் மாவட்ட மாநில வேற கூட்டி எடுத்த காசு. அக்ஷயா விளையாட்டு கலாமணின் பொறுப்பு தந்திரேங்க. விளையாட்டு முன்னுக்கு 24ஆம் ஆண்டு, பின்னுக்கு 23ஆம் ஆண்டு. எது ஆரம்பம், எது இறுதி? முன்னுக்கு இறுதி, பின்னுக்கு என்ன ஆரம்பம்?
31 பேர் 2 முடிந்த வேறு மிகையில பற்றாக்குறை காண்டாம். 31 பேர் 2 திரண்ட நிதி என்பது திரண்ட நிதியம் என்ற என்ன? கலாம் ஒன்றின் ஒவ்வொரு ஆண்டு செயற்பாடின் மூலம் உருவாக்கப்படும் மிகையிலிருந்து உருவாக நிதி என்ன நிதியம்? திரண்ட நிதியம். கலாம் ஒன்றின் ஒவ்வொரு ஆண்டு செயற்பாடின் மூலம் உருவாக்கப்படுற மிகையிலிருந்து உருவாக்கப்படுற நிதியம் தான் சொல்லுவான் திரண்ட நிதி. எங்களுக்கு தேவை ஆரம்ப சொத்துல இருந்து ஆரம்ப பொறுப்பை கழிச்சால் ஆரம்ப உரிமையாண்மை திரண்ட நிதியம் வேறு. ஆரம்ப திரண்ட நிதிக்கும் இறுதி திரண்டையோட வித்தியாசம் அதிகரிச்சினால் மிகை, குறைஞ்சிருந்தா குறைவு. முதல் ஆரம்ப சொத்தை சொல்ல உனக்கு என்ன? காசு மீது உனக்கு என்ன சொத்து? 1840 பொறுப்பு, நீண்ட ஆளுக்கோட பொறுப்பு, உட்பரமா போயிட்டு சந்தா ஒரு பொறுப்பு. 1080 கழிச்ச ஆரம்ப தண்ட நிதியம் 760. ஆரம்ப தண்ட நிதியம் 760. அதே மாதிரி இறுதி சொத்தை சொல்லு. விளையாட்டு பணம் இறுதி மீதி 1500 சொத்து. வறுமை சந்தா சொத்து 20 சொத்து. சொத்து 180 அது மூணையும் கழிச்சிங்கன்னா கழிச்சால் 780. இதான் கேட்ட இறுதி திரண்ட நிதியாது. அப்போ இறுதி திரண்ட நிதி விடையில பற்றாக்குறை 20 மிகாய் விடை 3 விடை. ஏனால் ஆரம்பத்தில் 760, இறுதி திரண்டை 780 என்றால் வருமான மிகாய் எவ்வளவு விட போதும்? வருமான மிகை எவ்வளவு விட போதும்? வருமான மிகை எவ்வளவு? 20. திரண்ட நிதியில் ஏற்படும் அதிகரிப்பு, திரண்ட நிதியில் ஏற்படும் அதிகரிப்பு வருமான மிகை. அதிகரிப்பு ஏற்படும் குறைவு வருமான மிகை. திரண்ட நிதியில் ஏற்படும் குறைவு வருமான குறைவு. திரண்ட நிதியில் ஏற்படும் அதிகரிப்பு வருமான மிகை. திரண்ட நிதியில் ஏற்படும் குறைவு வருமான குறைவு. திரண்ட நிதியில் ஏற்படும் அதிகமான மிகை. திரண்ட நிதியில் ஏற்படும் குறைவு வருமான குறைவு. திரண்ட நிதியில் ஏற்படும் அதிகரிப்பு திரண்ட நிதியில் ஏற்படும் அதிகரிப்பு வருமான ஆரம்ப சொத்துல இருந்து ஆரம்ப பொறுப்பை கழிச்சால் ஆரம்ப திறனதை வேறு.
இறுதி சொத்திலிருந்து இறுதி பொறுப்பை கழிச்சா இறுதி தண்டனை வேறு. ஆரம்ப தண்டனையிலுமாக இறுதி தண்டனை அதிகரித்தால் வருமானம் மிக 20,780 விட எதையா மூன்றாவது விடை. ரைட், அடுத்த கேள்வி 14 ஸ்டார்ட் பண்ணுங்க. 14 ஸ்டார்ட் பண்ணுங்க. பங்குடமை எல்லாருமே படிப்பிக்கிற நோட்ஸ் 1890 ஆண்டு பங்குடமை கள்ளச்சட்டத்தின் 24ஆம் பிரிவின் படி பின்வரும் கூற்றுக்களில் சரியானது சரியானவை. பங்காளர் சொந்த நிதியிலிருந்து பங்குடமை ஆவர். அப்படித்தானே? பங்குடமை தொடர்பாக ஆசிரியமை கொண்ட விளம்பரம் காப்புரியம் இருந்தால் சில மூலப்பொருட்களை குறித்துடைய உண்டு. ஆகவே சரி. பங்காள முகாமை பங்குடை வழங்கும் போது சம்பளம் அப்படியா? 24ஆம் பிரிவுக்குமே பங்காளுக்கு என்ன இல்லை? சம்பளம் இல்லை. கடன்களுக்கு 6% வேலை அப்படியா? எத்தனை மாட்டி 24ஆம் பிரிவு 5% தான் மாட்டி கொடுக்கும். இது 6% விடை. விடை எது மட்டும்? ஏ மாத்திரம். விடை ஏ மாத்திரம். பார புதன்கிழமை பார்ட்மெண்ட் ஃபுல்லா முடிச்சு பாட்டு தொடங்கும். அந்த பேப்பர் பேப்பர் சனிக்கலாம் புது படம் ஸ்டார்ட். எது சனிக்கலாம் புது பாடம்? எது சந்தா நிறைய போய் பார்த்துட்டு போகலாம். பாப்போம். சந்தா ஸ்டார்ட். சரி வா.
Good evening. Hey. அடிவா போறீங்க நீங்க ஓகே கோல் சரி போவோம். நான் ஜெய் பண்ணி சொல்லுங்க.
சரி 14ஆம் கேள்வி எடுங்க. 14ஆம் கேள்வி. 14ஆம் கேள்வி. 14ஆம் கேள்வி. பக்கம் 16. உடனே கொண்டு நான் சொல்றேன். 2 பேட்ச் கேட்டு போ. அது கழிக்கணும் பாரு. அங்க கொடுப்போம். என்னடா தான் கொடுப்போம் இல்ல. நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? நான் 1:30 நிப்பேன். இது தண்ணி இல்ல. நீ வாங்க போ. முதல்ல யூனிஃபார்ம் பாத்துறியா? இத வந்து அந்த சி அம்மா அடி அடி வாங்கி போட்டுக்கணும். கேள்வி போவோம். தொடர்பானவை தொடர்பானவை யாரு ஊழிய கிரியத்தில் 20 முறிஞ்சப்பட்ட அழகொன்றுக்கான பங்களை காணுவோம். ஊழிய 20 மாதம் 40 நாள் ரூபா 40 ரூபா சி. சி சமன் எஸ் மைனஸ் பிசி. விற்பனை விலை 100. நேர் மூலப்பகிரிய 36. மாறும் மேந்தலை ஊழிய கிரியத்தில் 20. ஊழிய கிரிய 20 4 ரூபா.
கழிச்சா 40 ரூபா. முதலாம் கேள்வி. பங்களிப்புக்கு விற்பனை விலை தர 100. பங்களிப்பு 40 ரூபா, விற்பனை விலை 100 ரூபா, தர 100 வீதம் 40 வீதம். 40 100 தர 40 வீதம். 16ஆம் பக்கம் 16ஆம் கேள்வி. 16ஆம் பக்கம் 14ஆம் கேள்வி போதும். C percentage C less than 100. 40 100 தர 100 40 வீதம் என்று மூன்றாவது மொத்த நிலையான விரயம்
டிஎஃப்சி மொத்த நிலையான கண்டுபிடிக்கணும். எங்களை எதிர்பார்த்த இப்ப 8000 எதிர்பார்ப்பு லாபம் தெரியும். கனவழி இருக்கும் நிலவாய் மாற்றி காணலாம். என்னண்டு தெரியாது. எதிர்பார்த்த லாபத்தில் விற்பனை அலை என்றால் தெரியும். எதிர்பார்த்த லாபம் விற்பனை அலகு 8000. எஃப்சி வந்து தெரியாது. பி வந்து லாபம் 40000. அலைகள் சி அதை கொண்டுக்கான பங்களிப்பு 40. இதை பெருக்கி உன்னை கழிச்சு விட எஃப்சி வேறு. அதுல மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கழிச்சா லாபம் 40 பெருக்கு படம் இல்லையென்றால் எப்படி காண்பது? மொத்த பங்களிப்பு சி 8000 ஒரு ரூபாய்க்கு 40. இதுல சிய கழிச்சா 40,000 இது எவ்வளவு? அது எவ்வளவு? 40,000 அது எவ்வளவு? 40,000 அது எவ்வளவு? எவ்வளவு? 2,80,000. சூட்டா பேர் பக்கத்துல செமினா டூட் எடுக்காக நாளைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. செமினா கார்டு நாளைக்கு தெரிந்து தருவாவா. நம்ம இண்டெக்ஸ் நம்ம சேஞ்சா மூன்றாம் கணிதான் இப்படி விடையும் சரி இந்த விடையும் சரி. எதிர்பார்த்த லாபத்தில் விற்பனை அலகு எதிர்பார்த்த லாபத்தில் விற்பனை அலகு எதிர்பார்த்த லாபத்தில் விற்பனை அலகு எக்ஸி பிளஸ் பி சி சாமி அந்த பிள்ளைங்க சொல்லிவிடுங்க. 8000 எஃப்சி அது 40,000 இவ்வளோ 40 இவ்வளோ பெருக்க பாடம் கூடின பணத்தை காலிப்பார் எஃப்சி தெரியாது. பி வந்து 40 விட கேட்பேன் என்ன 2 சாமி சொல்லு. லாவண்ட புளியல சாம்பார் 4 லாவண்ட புள்ளியல சாம்பார் என்ன பிஎஃப்சி சி மொத்த கண்டுபிடிச்சீங்க 2 என்பாரு. சி வந்து 40 7,000 மேல 7,000 மேல 7,000 மேல 7,000 மேல அடுத்த லாபன புள்ளி பெறுமதி லாபன புள்ளி அழகாய் அழகான விற்பனை விலையால பெரு லாபன புள்ளி அழகாய் அழகான விற்பனை விலையால பெரு 7,000 அழகு தர அழகான விற்பனை விலை 100 பெருக்கினால் அவ்வளவு 7 லட்சமா 7 லட்சமா லாபன புள்ளி அழகாய் அழகான விற்பனை விலையால பெருக்கினால் 7,000 100 7 லட்சம் ரூபாய். 6வது பாதுகாப்பு எல்லை அலகு சமன் எதிர்பார்த்த விற்பனை அலகு செய்ய லாபன புள்ளி அலகு பாதுகாப்பு எல்லை அலகு சமன் எதிர்பார்த்த விற்பனை அலகு செய்ய லாப நட்டமற்ற புள்ளி அலகு
எதிர்பார்த்த விற்பனை அலகு லாபன்ற புள்ளி அலகு. எதிர்பார்த்த விற்பனையில 8000, லாப புள்ளி 7000, எவ்வளவு பாதுகாப்பு இல்லை அலகு 1000 அலகு. பாதுகாப்பு இல்லை அலகு 1000 அலகு 8000. பாதுகாப்பு எல்லை பெறுமதி பாதுகாப்பு எல்லை அலகை அளவோடு விற்பனை விலையா பெருக்குவது. பாதுகாப்பு எல்லை அலகை அளவோடு விற்பனை விலை எவ்வளோ 100 பெருக்கினா 1 லட்சம். அபிஷேனை சொல்லிட்டு இந்த கிளாஸ் வேற சொல்லு. 1 லட்சம் ரூபாய். பாதுகாப்பு எல்லை அலகை அளவோடு விற்பனை விலை அப்படிங்கன்னா பாதுகாப்பு எல்லை பெருமை விலை. பாதுகாப்பு எல்லை அலகை அளவோடு பங்களிப்பு அப்படிங்கன்னா லாபம். ரைட், பாஸ் பேப்பர் கேட்கிறாங்க. இது பாஸ் பேப்பர் கேட்கிறாங்க. 20ஆம் கேள்வி 2007ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். கேள்வி 2007ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். 20ஆம் கேள்வி பக்கம் 23 பக்கம் 23 பக்கம் 23 2007ஆம் ஆண்டு பாஸ். ரோஹிணி சூமனை இருக்கிறீங்களா? ஐஸ்வரிக்கார நாளைக்கு என்எஸ்சியில் ஐஸ்வரி செமினார் இருக்கு 9 to 12. 3000 ஐஸ்வரிக்கார 9 to 12. என்ன பாக்குறீங்க? 2007ஆம் ஆண்டு 20ஆம் கேள்வி பக்கம் 23. Halo, oh, சொல்லு. அவங்க 2003 ஓ ஏன் யாரு உங்க வரையில பாடம் மாறி வரணும்.
ஸ்கூலுக்காக போவாங்க வரைக்கிறாங்க ஸ்கூலில் போகாமல் இருக்காங்க வரைக்கிறாங்க சேத்தவங்க பேருந்துண்ண ஹலோ சரி ஓகே பின்வருவன ஒரே வகை பாதணிகளை விற்பனை செய்யும் நன்றான நிறுவனத்தின் விவரங்களாம். நடைமுறையான இவர்கள் 26,000 சோடி பாதணிகளை விற்பனை செய்ய எதிர்பார்க்கின்றன. எத்தனை சோடி பாதணிகள்? 20 எதிர்பார்த்த எத்தனை? 25,000 சோடி பாதணிகள். சோடி பாதணிகள் விற்பனை விலை 800 ரூபா. அப்ப நான் பாட்ட கடையை போறேன், ஒன்றை எடுத்துட்டு பாருவே, சோடியத்தையும் விலை போடுவான். ஒன்றுக்கு 800 ரூபா, ரெண்டுக்கு படிச்சு 1200 கிலோ சார்மி. அந்த தங்கச்சி சொல்வா, தங்கச்சி ஒன்று 2 சோடியை தான் போட வேண்டியதை போடணும். அவன் அது 2 சேர்த்து 800 ரூபா விளங்கானே. ரைட், ஒன்றா இருந்தா போடலாம். சரி, ஒரு சோடி பாவனிக்கான கொள்ளைக்கிரியா இந்த மாறிங்கிற 5 பைசா 300. எதிர்பார்க்கப்பட வேடாந்த மொத்த நிலையான கிரியாம். சம்பளம் 20 லட்சம், விளம்பரம் 10 லட்சம், ஏனைய நிலையான கிரியம் 20 லட்சம். ஏனைய நிலையான கிரியம் 20 லட்சம். தேவைப்படுவதே சமப்பாட்டு புள்ளியை பாதினிகளின் சோடிகளின் எண்ணிக்கையின் பெருமையிலும் காண்க. பாதினிகளின் சோடிகளின் பெருமையிலும் காண்க. நோட் பண்ண 20ஆம் கேள்வி. புள்ளி சோடியில கணிக்கட்டான். எஃப்சி என்ன?
50 லட்சம். சி என்ன? 800 இருந்து 300 கழிச்சால் எத்தனை சோடி? உங்கள்கிட்ட இருக்கிற சொன்னார் சொல்லு. அந்த லாபன புள்ளி பெறுமதி 10,000 சோடியாய் 800 பேருக்கு 80 லட்சம் பேருக்கு 80 லட்சம் பேர். முதலாளிக்கு ஆன்சர் 10,000 சோடியம் 80 லட்சம். விளங்காமே செருப்பெல்லாம் சோடியா போட வேண்டிய சோடியா தான் போகணும். சோடியா எழுதுவோம் அழகு. பாதுகாப்பு இல்லையை பாதணிகளில் சோடிகை எண்ணிக்கை காட்டாம். டேய் அவட பெருமதி பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாரு. எதிர்பார்த்த இப்ப நிலையத்துல 25,000 சோடிகள். லாப புள்ளி 10,000 சோடிகள். அப்ப எத்தனை சோடிகள் சொல்லுவோம்? 17,000 ஜோடிகள். பாதுகாப்பு இல்லை எதிர்பார்த்த 25,000 ஜோடி. லாப புள்ளி 10,000 ஜோடி. 15,000 ஜோடி. பாதுகாப்பு எல்லை பெறுமதி 15,000 ஜோடியாய் அரகோண விற்பனை 800 பெருக்க வேண்டும். 15,000 800 120 லட்சம். சரியா 12 போட்டு ஆசை வேறா 15,000 ஜோடியாய் 800 பேருக்கு 800 பேருக்கு. பாதுகாப்பு எல்லை பெறுமதி 1200 போட்டு பின்ன 4 சேர் 120 12 போட்டு 6 சேர். பாதுகாப்பு எல்லை 25,000 10,000 15,000 ஜோடிகள். பாதுகாப்பு எல்லை பெறுமதி 15,800 லட்சம். மூன்றாம் கேள்வி எதிர்பார்க்கப்படும் லாபம் நட்டம் பாதுகாப்பு எல்லை மூலம். லாபம் சம பாதுகாப்பு எல்லையை சோடி ஒன்றுக்கான பங்களிப்பு அளவிலே லாபம் சம பாதுகாப்பு எல்லை தர சோடி ஒன்றுக்கான பங்களிப்பு. லாபம் சம பாதுகாப்பு எல்லை தர சோடி ஒன்றுக்கான பங்களிப்பு. பாதுகாப்பு எல்லை தர சோடி ஒன்றுக்கான பங்களிப்பு. பாதுகாப்பு எல்லை என்ன? 15,000 ஜோடிகள். சோடி ஒன்றுக்கான பங்களிப்பு 75 லட்சம். 75 லட்சம். நாலாவது ஒரு சோடி பாதனைக்கும் 40 லட்சம் தான் வேறதெல்லாம் வீட்டு விலைக்கு எவ்வளவு சோடி பாதனைகள் விற்பனை செய்ய வேண்டும். லாபம் வந்தோன்னு சொன்னா எஃப்சியோட பிஎம் கூட்டியா எங்கள் சி மொத்த நிதியான கிரியத்தோட லாபத்தை கூட்டி சி மொத்த நிதியான கிரிய மாற்றம் இல்லை. 50 லட்சம். எதிர்பார்த்த லாபம் 40 லட்சம். சி மாற போகுது. ஏன் சி மாற? ஒரு இலைக்கு 40 ரூபா 50 ரூபா விற்பனை தர அறிமுகப்படுத்த 800 இருந்து 350 கிடைக்கும். ஏன் 350 கிடைக்கும்? ஏன் 800 இருந்து 350 கிடைக்கும்? ஏற்கனவே மாறி 300 இருக்குது. இப்போ ஒரு சோடிக்கு 50 ரூபா விற்பனை தராங்க. 450 90 லட்சத்துக்கு 450 எத்தனை சோடி? 20,000 சோடி.
20,000 சோடியம். சோடியம் தான் காய்க்கும். சோடியம். அஞ்சாங்கடி போங்க. நாங்கள் குப்பி விளக்கெல்லாம் படிச்சேன். குப்பி விளக்கன என்ன தெரியுமா? தெரியாம கொஞ்சம் மண்ணெண்ண விட்டு மாதிரி தேங்காய் விட்டு எல்லாம் போடுறேன் குரு கிடையாது. போவோம் கடைசிக்கலே பேட் நாளைக்கு செமினா ஒன்றே சொல்லி திருப்பி கேட்காத. உறுப்புல போட்டுருக்காங்க. மேலேயே விளம்பரக்கிரியா 31 லட்சம் ஏற்படும் எனவும் விற்பனை விலையானது இவ்வாண்டில் 5 வயதினால் அதிகரிக்கும் எனவும் ஒன்று புதிய சாப்பாட்டு பாதனியத்தோடு எண்ணிக்கை காண்க. விடியளிக்கும் போது ஒவ்வொரு விடையும் என்ன தனித்தனியே காண்டாம். ஒவ்வொரு விடையும் தனித்தனியே காணும். போட போட 4வது சொன்ன பேர தராது. டேய் 4வது மட்டும் தான் பயன்படுத்தணும், மற்ற பயன்படுத்துறேன். சரி 5ஆங்கேடி நிலையானகிரிய மேக்கனி 50 லட்சம் 31 லட்சம் சேர்ந்தா 81 லட்சம். சீவந்து விற்பனை விலை ஏற்கனவே 800 இருக்குது. 5 கூடா 40 ரூபா கூடும். புதிய விலை விலை 540. பிசி 300 கழிச்சா 540. 81 லட்சத்தீங்கள் 81 லட்சத்தீங்கள் 5 அரிசி கழிக்காது. ஏற்கனவே 50 லட்சம் இருக்கு. இப்ப 31 லட்சம் அதிகரிக்குது. 30 கூடால் மேலே விளம்பரக்கிறேன்னா 30 கூடுது. 81 லட்சம் 540 பேர் சொல்லுவோம். 800 ரூபாய்க்கு 5 பார்த்தா 40 ரூபா கூடும். அப்ப 840
240 300 கழிச்சால் 540 பிரிச்சுட எத்தனை 15000 ஜோடிக்கா ஒரு காத்து ரவுண்ட் சொல்லுவேன் ஒரு கா 15000 ஜோடி உங்களை நம்பி கேபிகேல ஏசி புண்ணா நான் என்ன செய்யறது ஐம்பது லட்சம் வைக்கிறேன் இருக்கு மேலே விளம்பரம் வைக்கிறேன் 31 லட்சம் சரி 25ஆம் கேள்வி பக்கம் 27 2012ஆம் ஆண்டு பாஸ் விற்பனை விலை 5 வீதம் கூடுதா 800 5 எவ்வளவு வேணி மாறுங்கிறிய மாறாது ஓ விற்பனை தர அந்த கேள்வி மட்டும்தான் வரும் 540 பிரிச்சா 15 ஜோடி ரைட் 25ஆம் கேள்வி காய்க்கா 2012 பாஸ் இப்ப முடியாது ஒரு சனி வார சனிக்கிழமை ஃபுல்லா முதலெடுத்து மாதம் தொடங்குமா பேப்பர் கொண்டு போறீங்களா அப்படியா 2 வருஷம் முடியும் போயிடுமா கொண்டு வா சரியா அப்படியா ஃபுல்லா பேப்பர் செய்தா முடிச்சுட்டு பேப்பர் செய்ய போறீங்க பேப்பரை பாடத்தை ஃபுல்லா முடிப்போம் கவனிங்கோ கண்டியில் உள்ள பாடசாலை ஒன்றின் பெத்த சங்கமானது இன்றைக்கு சென்ட் மேரிஸ் டீச்சர்ஸ் வந்து டூர் போறியாம் 4 நாள் டூர் இன்றைக்கு தான் பிள்ளையா வலிக்கிறியா ரைட் ஆகவே டூர் போயிருக்க 4 நாள் கால்குலேட் பண்ணி தான் டூர் கால்குலேட் பண்ணுவோம் சரி கவனி கண்டியில் உள்ள பாடசாலை ஒன்றின் பெத்த சங்கமானது யாழ்ப்பாணத்துக்கு 3 நாள் திருவிழாவினை மேற்கொள்ள ஒழுங்குகளை செய்கின்றார் இப்ப இச்சங்கத்தின் சேமிப்பு கணக்கு 20,000 மீதியா இருப்பவுடன் இத்தொகையை அங்கத்தோ பேருந்துக்கான வாடகை அப்ப ஏற்கனவே 20,000 பேருக்கு காசு இருக்கப்படியால அத பேருந்துக்கான வாடகை வீடு செய்யுமா ரைட் பேருந்துக்கான வாடகை கண்ணா பேருந்து ஒன்றுக்கு 40,000 50 மாணவருக்கு ஒரு பேருந்து 50 பேருக்கு ஒரு பேருந்து தங்குமிட விடுதி 3 நாட்களுக்கான வாடகை தங்குமிட விடுதி ஒன்றுக்கு 20,000 ரூபாய் 25 மாணவருக்கு ஒரு தங்குமிட விடுதி 25 மாணவர்னா ஒரு வீடு எத்தனை போகிறோமோ அத்தனை விடுதி எடுக்கும் சாப்பாடு கிரியா மாணவர்களுக்கு 4 ஒன்றுக்கு 3 நாள் டூர் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறினா என்ன கிரியா மாறுகிறியா மறுமை நிலையான கிரியா தண்ணீர் போதில் மாணவர்களுக்கு 4 ஒன்றுக்கு ஏனைய கிரியா மாணவர்களுக்கு தந்து 4 ஒன்று தெரியல 100 மாணவர்கள் சுற்றுலா பங்கு பெற்றுவா என்ன கரெக்டா 100 பேர் டூர் போறியா அப்ப எத்தனை பஸ் பிடிக்கும் 50 பேர் ஒரு பஸ் சொல்லிக்கிறான் கவனிங்க 2012ஆம் ஆண்டு 25ஆம் கேள்வி பக்கம் 27 28 2012ஆம் ஆண்டு பாஸ் இப்ப 25ஆம் கேள்வி பக்கம் 27 28 பக்கம் 27 28
TFC அங்கால BC அங்கால S TFC அங்கால BC அங்கால S கவனிங்கோ மாணவனுக்கு ஏற்றமே மாறினால் மாறி கிரியா கவனி மாணவனுக்கு ஏற்றமே மாறாட்டி அது நிலையான கிரியா பேருந்துக்கான வாடகை கண்ணம் கவனிங்கோ ஒரு பஸ்ஸுக்கு 45,000 ரூபாய் 2 பஸ்ஸுக்கு 90,000 ஆனா 90,000 எடுக்கிறது 20,000 காசு இருக்கு அது வாடகை காசுக்கு எடுக்கலாமா இப்படி பேருந்துக்கான வாடகை காசு எவ்வளவு போடும் பேருந்துக்கான வாடகை காசு எவ்வளவு போடும் 70,000 தான் போடும் ஏன் ஒரு பஸ்ஸுக்கு 45,000 ரூபாய் படி 2 பஸ்ஸுக்கு 90,000 20,000 மேய்க்கிற கடை சங்கத்துல காசு இருக்கு அதை எப்படி செய்யறாங்க தங்குமிட விடுதி 25 மாணவருக்கு 3 நாட்களுக்கு 20,000 ஒரு விடுதி 3 நாளும் சேர்த்து அப்ப எத்தனை விடுதி புக் பண்ணணும் 25 மாணவருக்கு ஒரு விடுதி 100 பேர் போனா 25,000 தர 20,000 தர 4 80,000 20,000 தர 4 80,000 சாப்பாடு கிரியா மாணவ ஒருவனுக்கு 400 சாப்பாடு கிரியா மாணவ ஒருவனுக்கு 400 3 நாள் டூர் ஒரு நாளுக்கு 600 ஒரு மாணவனுக்கு ஏற்றமே மாறினால் என்ன கிரியா மாறுகிரி தண்ணீர் போத்தல் மாணவன் ஒருவனுக்கு 400 200 தர 3 நாளுக்கு 600 3 நாளுக்கு 600 ஏனைய கிரியா மாணவன் ஒருவனுக்கு 600 ஏன் இதை 3 பெருக்க ஏன் 3 பெருக்க தேவை 4 ஒன்றுக்கு என்ன செய்யல சரி பெங்களுக்கு பேப்பர்ல நிலையான கிரியம் மாறுங்கிரியம் பயப்படுத்த தெரிஞ்ச அந்த பாடம் கிளிய வந்து கணக்குல தரே சமப்பாட்டு புள்ளி மனத்தை 100 மாணவர்கள் எண்ணிக்கை அடைவதற்கு ஒவ்வொரு மாணவனுக்கு அறவிட வேண்டிய பணத்தின் தொகை எவ்வளவு நான் டூர் கூட்டிட்டு போயிருக்க எனக்கு லாபம் தேவையில்லை எப்பட செலவை அத்தனமான எண்ணிக்கையா பிரிச்சு விட்டான் என்ன வேணும் ஒரு மாணவனோட கண்ண பேர் அப்ப ஒரு 4 புள்ளியாதி காணலாம் இல்லாட்டி டிஆர் வந்து 4 புள்ளிக்கு சமன் டிசிக்கு சமன் டிஆர் சமன் டிசி 2 பிரியம் ஒன்று எஃப்சிஎம் என்ன பிசி எஃப்சி மாறாது 150,000 பிசி மாறும் ஒரு மாணவனுக்கு 3,000 ரூபாய் எத்தனை மாணவன் போப்பேன் 100 அதை எப்படி மொத்த மாறுங்கிறியா எவ்வளவு 3 லட்சம் சேர்த்தா டிஆர் மொத்த வருமானம் எவ்வளவு வரும் 450,000 எத்தனை பேருக்குரிய காசு 100 பேருக்குரிய காசு ஒரு மாணவன் எவ்வளவு காசு வாங்குவாங்க 4,000 TR வந்து TC சமன் TR வந்து FCA BCA கூட்ட சமன் FC வந்து 150,000 BC வந்து ஒரு மாணவனுக்கு 3,000 ரூபாய் படி 100 மாணவனுக்கு 3 லட்சம் 150 3 சேர்த்தால் 450 100 பிரிச்சால் 4,500 இரண்டாம் கேள்வி இச்சங்கம் தம்மிடம் மேலே பணம் இருக்குமாயின் சுற்றுலாவின் போது சமயத்தலங்களுக்கு பணத்தினை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றார் ஒவ்வொரு மாணவனும் வந்து 5,000 ரூபாய் அறவிடப்படும் நன்கொடையாக கொடுக்கிற தொகையாது லாவண்ண புள்ளி எவ்வளவு 4,000 4,500 கூட வாங்க எல்லாமே என்ன கொடுக்கலாம் நன்கொடையாக கொடுக்கலாம் ஒரு மாணவன் 5,000 ரூபாய் வாங்கினான் 4,500 ஒரு மாணவன் எவ்வளவு நன்கொடை 500 எத்தனை மாணவர் போடுறோம் 100
பெருக்கி விட்டால் எவ்வளோ எப்படி கேள் 50,000 அங்கே செய்யணுமோ 2013 14 15 செய்யணுமோ ரைட் டேபிள் கிளாஸ் போவோம் டேபிள் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணி சொல்லணும் Kami, boleh kau jadi anggur tu je, paper kan aduh amela. Roy kau paper ada kau, anjan tu mana? Orang lah sekarang ni payah dah kali ke mana? Payah ada berapa bawang? Jadi orang kau payah ada berapa? Payah பத்தொன்பது பாப்பம் என்ன ஓமரே இமரே மனுவல் வேறடா உடனே படிக்க புதன்கிழமை இந்த வாரம் சரி இல்லை கிரியவிலும் பேப்பர் கொப்பியை பார்க்க இருக்கா பார்க்குவோம் யாருமே பேப்பருங்க வலிக்கிடுங்க பேப்பர் இருக்கான்னு பாருங்க भविष्य कासु सेमिनार कासु என்ன பிரச்சனை அங்க இன்றைக்கு இன்றைக்கு இன்னும் வந்து 18-19 அவனே 18-19 என்பது விடையளிக்க பின்வரும் தகவலை பயன்படுத்துக கோழிக்கோளிச்சா நிலம் மற்றும் மாநில ஆகிய பங்காளிகள் லாபங்களை 3 வீதத்தில் பாய்ந்து கொள்கின்றனர் 31-3 முடிந்த ஆண்டுகள் லாபம் 1800 இவ்லாபத்தை கணிக்கும் போது பின்வரும் விலைகள் விடப்பட்டன கேட்டகளை சரியான லாபம் ஜாது நடைமுறை கணக்கு மீறி ஜாது அப்ப ஆரம்பத்தில் நடைமுறை மீது தந்திருக்கா லாபம் திருத்துமா ஏய் லாபம் திருத்துமா 12 திருத்தமுன் லாபம் 1800 துலவார லாபம் திருத்திய பின் லாபம் முதலாவது நிலவுக்கு காசா வழங்கப்பட 40,000 சம்பளம் ஊழிய சம்பளத்தில் உடைக்கிட்டான் சம்பளம் காசா கொடுத்தால் எங்க ஐக்கோன் பங்காள நடைமுறை கணக்கு ஐக்கோன் ஊழிய சம்பளத்தில் வச்சிருந்தால் பங்குரிமை செலவாக காட்டப்பட்டிருக்கும் லாபத்தை என்ன செய்யுங்க குறைச்சிருக்கு குறைச்ச லாபத்தை என்ன செய்யணும் கூட்டணும் ஊழிய சம்பளம் 40 கூலி செலுத்தப்பட்ட வட்டி செலவு 50 வருமான கூட்டில் வருமானமா பதியப்படுகிறார் கவனே செலுத்தப்பட்ட வட்டி செலவு என்பது செலவீனம் செலவாக காட்ட வேண்டிய ஒன்றை வருமானமாக காட்டியிருந்தால் 50 கழிக்க வேண்டிய கழிக்காட்டி 50 கூடி இருக்கும் 50 வட்டி வருமாக காட்டின 50 கூடி இருக்கு மொத்தம் கூடி இருக்கு 100 கூடி இருக்கு ஆகவே வட்டி செலவு 50 கழிங்கோ வட்டி வருமானம் என்று 50 கழிங்க 100 கழிங்க பங்குட ஒப்பந்தன்படி நிலவுக்கு மாதம்
இறுதி அதோ அது பயிர்படியா சரி கொண்டிருந்தான் திருத்தியபின் நவம்பரம் 1740 விடை இரண்டாவது விடை இனி கேட்டது நடமலைக்கண மீது நிலம் அங்காளமான யாரோ மீது வந்திருக்கு நடமலை கணக்கு மீது நிலம் 100 வரவைங்கோ மானல் 150 ரூபாய்ங்க நிலம் 100 வரவைங்கோ மானல் 150 ரூபாய்ங்க பங்குட ஒப்பந்தன்படி சரியான லாபத்திலிருந்து வட்டி சொல்ல நெலும்புக்கு மட்டும் சம்பளம் சொல்லி இருக்கு மாதாந்தம் 25,000 ரூபாய் படி 2 மாதத்துக்கு வரும் 300 பரிஜான் 1440 இந்த 1440 பங்காளி 2 பேர் வயிறோனம் 3 2 பிரிக்கும் 5 3 பங்கு 5 2 பங்கு ஒன்னே போடும் உடனே கணக்கில் லாபம் 2 பேருக்குமாய் சம்பளம் நெலும்புக்கு மட்டும் 300 ரூபாய் சம்பளம் நெல்லுக்கு மட்டும் 300 ரூபாய் செலுத்திய சம்பளம் எங்க வைக்கும் வராய் கோனா கூட்டியதான் எழுதி கூட்டியதான் எழுதி ஆறாம் மீது 100 மைனஸ் வேற மீது 150 மீது லாபம் கொண்டே போகணும் லாபம் தெரியாது சம்பளம் 1 மாதம் இறுதியான 2 மாதம் முன்னோக்கு கொடுக்கணும் செலுத்திய சம்பளம் 40 வரை கொண்டமே கணக்கு லாபத்தை பிரிக்க லாபத்தை பிரிச்சாரு இந்த மாதிரி சொந்தமாச்சு பார்ட் பண்ணீங்கன்னா சீரியஸ் ஆயிடும் இந்த கிளாஸ் ஃபுல்லா பார்ட் பண்ணானே சீரியஸ் ஆயிடும் என்ன விடை 1445 பிரிச்சு 3 பங்கு 864 2 பங்கு 576 லாபம் 864 576 6 மடங்கு கழிக்கோணம் எழுத்துக்கு லாபம் கூடணும் சம்பளம் கூடணும் செலுத்தி சம்பளம் கழிக்கும் இவருக்கு 226 இவருக்கு அடுத்து 24 விடை இலக்கம் கடைசி விடை 1024 726 கடைசி விடை 18க்கு 2வது விடை 19க்கு 5வது விடை ஸ்கூலை விட்டு நிற்கிறீங்க என்றால் டியூஷனில் வச்சு படிக்கணும் வேற பகல் டைம் வடிவாக பயன்படுத்துங்க பகல் டைம் வடிவாக லைப்ரரியோ இங்கே போய் படிங்க டைமை வேஸ்ட் பண்ண திருப்பி சொல்லிட்டேன் வேஸ்ட் பண்ண கிடைக்கிற டைம் வாழ்க்கையில் கிடைக்கா திருப்பி போனா சரியா இந்த 2 மாதம் இருக்கிற அந்த பகல் டைமை வடிவாக பயன்படுத்துங்க சரியானே இருபதாங்கலி எல்கேஎஸ் 2 நியமத்தின்படி இருப்புகள் என்பன சாதாரண வியாபாரம் போது விற்பனைக்காக வைத்திருக்கும் சொத்துக்கள் இருப்பு சரி அத்தகைய விற்பனைக்காக உற்பத்தி செய்யப்பட்ட சொத்துக்கள் குறைவேலை சரி உற்பத்தி செய்முறையை சேவை வழங்க பயன்படுத்தப்பட மூலப்பொருள் 100 பொருட்கள் மூலப்பொருள் சரி விடை ஏபிசி மற்றும் சி பாசிட்டிவ் கேள்வி ஏபி மற்றும் சி கவனி ஒரு உற்பத்தி கம்பெனியை பொறுத்தவரைக்கும் கவனி
டேய் 3 வகையான இருப்பு இருக்காம். ஒன்று விற்பனை செய்வதற்காக எத்தனை பொருட்கள், முடிவு பொருள். விற்பனை செய்வதற்காக உற்பத்தி செய்முறைக்கான பொருட்கள், குறைவேலை பொருட்கள். விற்பனை செய்வதற்காக உற்பத்தி செய்முறை நுகர்வோர் என்ன பொருள், மூலப்பொருள். மூலப்பொருள் குறைவேலை முடிவு பண்ணி எழுதக்கூடாது. எல்கேசி கமைய இந்த விளக்கம் இருக்கும். விடை 5வது விடை. 21 வினாக்களுக்கு பின்வரும் தகவலை பயன்படுத்துக. சரிங்களா? மற்றோட எல்கேஎஸ் 16 கமை ஆதனம் பொறுமை ரூபாய் நியமத்தின்படி பிஎல்சி கொள்ளும் செய்யப்படி ஆரம்ப கிரியாஞ்சாது அவனே எதை கிரியாஞ்சாது எது பயன்படுத்தினா அப்புறம் 31/2026 அன்று கொண்டு செல் மீஜார் பயந்தராய்கள் 5 வருஷம் கட் வந்து பயன்படுத்த பதிவு செய்யப்பட்டிருக்கு. சும்மா 80,000 நேர்கோட்டமே செய்யப்படுகின்றது. பட்ஜெட்டை பதிவு செய்தால் பட்ஜெட்டை பரிசு கம்பெனி என்றால் இவர் நீக்கிய பெருமையைத்தான் கணக்கில் எடுக்கணும். நீக்கிய பெருமையை எடுக்கும். நீக்கிய பெருமையை எடுக்கும். 100% நீக்கியது 118 அப்ப இயந்திரம் கொள்ளுனை 112 பிரிச்சு 100 பெருக்கும். வரும் 780 112 பிரிச்சு 100 பெரு 6000 போக்குவரத்து செலவு கூட்டணும். நிர்வாக செலவு கூட்டணும். ஊழியர் பைச செலவு வராது. வேடாந்த காப்பீடு செலவு வராது. ஆரம்ப பரிசோதனை கிரியம் வராது. எஞ்சிய பணமே 480 வராது. இதுதான் 6500. மாதம் அரசோனை கிரியம் சொத்துங்கிறதே கூட்டலாது. தொழில்நுட்ப கண்டமனா கூட்டலாம். எப்படியே மாத்துமா இப்படியே மாத்துங்க. 6500 மூணாவதே மாதம் மாத்து 6500 மூணாவதே மாத்துங்க. அடுத்தது கொண்டு செல்வி கேட்கிறான். 6500 கிரியத்திலிருந்து வருமானத்தை என்பதை கழிச்சான் 6420 கிரியத்திலிருந்து இரண்டு வருமானத்தை கழிச்சா கொண்டு செல்வி 6420. அதுக்கு நாலாவதே மாத்திரம்
6420 மாதம் 6420 80,000 ரூபா இயந்திரத்துக்கு நேர்கோட்டு முறை தேவை என்ன இடங்குவா இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் அந்த எந்த அடிப்படையில் அது 80,000 படிடுமா உண்மையாவே அந்த 80,000 படிடுமா டேய் பயந்தர் ஆய்காலம் 5 ஆண்டுகள் இக்கம்பெனி பயணிகள் மற்றும் பதிவு செய்யப்படுறது 80,000 படிடு இயந்திரத்துக்கு நேர்கோடுமை தேவைப்படுனால் கிரியம் வந்து 6,500 எஞ்சிய பத்தமை 480 பயந்தர் ஆய்காலம் 5 வருஷம் 5 பிரிச்சால் டேய் உதாரண தேவை எவ்வளவு வேணும் என்றால் இல்ல வராது கூட இல்ல வேணும் 5 வருஷம் ஆய்காலம் வந்து கொண்டு வராது 1204 பேர் சரி இனி 6,500 இருந்து 1204 கழிச்சிடுங்க ஒன்று சார் மீறி 5,296 பேர் அந்த மாத்தின விட இருக்கல 4வது விடையை மாத்திருங்க 5,296 மாத்தின விடை 5,296 பேர் திருப்பி சொல்றேன் தமிழ் மீடியம் பேப்பர்ல 80 பெருமாதி 80,000 இல்ல முன்னால் பரிசோதனை கிரியம் 180 ஒரு தொழில்நுட்ப சொல்லி வசனம் சொல்லல விடுவோம் ஆரம்ப பரிசோதனை கிரியம் தொத்திக்கிறது செய்யக்கூடாது செய்யணும் கிரியம் 6,000 எடுத்தினாங்க எஞ்சிய பெருமதி 480 வந்திருக்கேன் எஞ்சிய பெருமை கழிச்சு பாரு தொடக்கம் 5 பிரிங்க ஒரு ஆண்டு தேவை அதை கிரியது கழிச்சு விடுங்க கொண்டு சார் மீறி 5,096 நீங்கள் 4வது திருத்தினீங்க
எப்படி மாத்திருங்க 5296 பின்ன 3 சேவை 5296 பின்ன 3 சேவை 23ஆம் கேள்வி ஜெயரத்னம் பிஎல்சி 31/3/2026 முடிவடைந்த ஆண்டுகால நிதி கூற்றுக்கள் 20/6/2026 வெளியீடு செய்வதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சரி, அப்ப 31/3/26 நிதியான முடியுது. அங்கீகாரம் வழங்கப்பட்ட தினம் 20/6 அன்னை மண்ணே. இந்த பின்வரும் நிகழ்வுகள் 31/3/2026க்கும் 20/6/2026க்கும் இடையில் நிகழ்ந்திருந்தன. கேட்ட கேள்வி ஜெயரத்னம் பிஎல்சியின் எல்கேஎஸ் 10 அறிக்கைப்படுத்த காலம் பின்னால் நிகழ்வுபடி எந்த நிகழ்வுகள் சீராகப்பட வேண்டிய நிகழ்வுகள் என்னவா? எந்த நிகழ்வுகள் சீராகப்பட வேண்டிய கேட்கிறான் சொல்ல. முதலாவது சந்தைப்படுத்த பெருமை முதலீட்டு பெருமை பூஜ்ஜியம் சீராகுமா? சீராகப்படாது. 1/1/25 நிதியாண்டு கம்பெனிக்கு எதிராக தொடர்புடைய வழக்கு தீர்ப்பு 31/3/2000 வழங்கப்பட்டிருந்தது. இதன்படி கம்பெனி 2 லட்சம் நட்டு செலுத்த வேண்டும். நிதியாண்டு இறுதியில் வழங்கியிருக்கிறார். அதுவும் என்ன அறிக்கையிட கால பிந்தைய நிகழ்வே இல்லை. 1/1/25 கேஸ் போட்டு 31/3/2025 நிதியாண்டு இறுதி தினத்திலேயே கேஸ் முடிஞ்சது. முடிஞ்சா அந்த கேஸ்ல என்ன செய்ய கணக்குல காட்டியிருப்போம். அடுத்தது 20/6/2026 சாதாரண பங்கல் பங்களாம் பிரிக்கப்பட்டால் அது சீராகப்படாத நிகழ்வுகள். கேள்வி மாத்திடுங்க. 1/1/25 கம்பெனிக்கு எதிராக கேஸ் போடப்பட்டு 31/3 வழங்கப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்ட நிதியாண்டு தீர்ப்பு வழங்கினார். நிதியாண்டு இறுதியிலே நட்டு தெரியும். அது அறிக்கை கால பிந்தைய நிகழ்வு இல்லை. கேள்வி மாத்திடுங்க. பின்வரும் கூற்றுகள் எவை சீரகப்பட தேவையில்லாத நிகழ்வுகள்? என்ன பேர் சீரகப்பட தேவையில்லாத நிகழ்வுகள்? நோட் பண்ணுங்க. முதலாவது ஏ, ரெண்டாவது பி, அடுத்த சி. அதுல அப்படியே மாத்திருங்க. சீராப்பட தேவையில்லாத நிகழ்வு ஏஎம் சிஎம் பி சீராகப்படம். ஆனா என்ன நிதியாண்டு இறுதியில சீராக அங்கீகாரம் பண்ணப்படுத்துறதுக்கு பின்னர் நிகழ்வுக்கு வராது. நிதியாண்டு செம்மையாக்கிறேன் தீர்ப்பப்ப வழங்கப்பட்டிருக்கேன் 31/3/26. அது 31/3/2026 34 31/5 ஓகே. எப்போ நிதியா இறுதி எப்போ முடியுது? முன்னாங்க தெரியும் தானே அந்த டேட்ல முடியுது. அப்போ கணக்கு நிதியாண்டுக்கு வந்து அறிக்கையிட கால வேண்டாம். என்ன நிதியான இறுதி தினத்துக்கும் நிதிக்குரிய தேதி வெளியிடுவதற்கு அங்கீகாரம் தினத்துக்கும் இடையில் இடம்பெற சாதகமான பாதனைகள் தான் சொல்லுவோம். அறிக்கையிட கால பிந்தின்னு சொல்லுவோம். விட வந்து சீரகப்படாத நிகழ்வு போட்டு 4வது மாத்திருங்க. ஏயும் சியும் மாத்திரும். பி வந்து நோமலா சீராகப்படம் ஏயும் சியும் மாத்திரும். 4வது ஏ மற்றும் சி மாத்திரம். கேள்வி சீராகப்பட நிகழ்வு அல்ல, சீராகப்படாத நிகழ்வு. ஜெயரத்னம் பிஎல்சியின் எல்கேஎஸ் 10 அறிக்கைப்பட பின்னர் நிகழ்வின்படி நிதி கூறுகளில் எவை சீராகப்பட தேவையில்லாத நிகழ்வு? பி மேடம் அறிக்கையிட கால பிந்திய நிகழ்வு மேடம் பிரச்சனை. நான் அது நிதியான இறுதித்தினா அறிக்கையிட கால பிந்திய நிதியான இறுதித்தினத்துக்கும் அந்த டேட் முடிஞ்சா அந்த டேட்டுக்கும் அங்கீகாரம் திறமை இருக்கலாம் 20 அதுக்கும் இடையே இடம் பண்ணுங்களாம் அறிக்கையிட கால பிந்திய நிகழ்வு. இது மனமையாக கம்பெனி செம்மையாக 31/3/20 இருப்பிருந்தார். நோமலா எடுப்பு நான் இருப்பேன் இங்க தெரியும் தான். ரைட் விட கேள்வியை மாத்திருங்க. சீரகப்படாத நிகழ்வுகள் ஏயும் சியும். 4வது 24ஆம் கேள்வி எல்கேஎஸ் 37 ஏற்பாடு நிகழ்த்தின்படி ஏற்பாடு ஒன்று இனங்கான அவசியமான நிபந்தனைகள் ஏற்பாடு விற்பனை உத்தரவா ஏற்பாடு ஊழிய இழப்பீட்டுக்கான ஏற்பாடு கடந்த நிகழ்வின் விளைவாக ஒரு நிகழ்கால கடப்பாடு காணப்பட. சரி, அக்கடப்பாடு தீர்ப்ப பொருளாதார வழிச்செலவு சாத்தியம் காணப்பட. சரி, அக்கடப்பாடும் பெறுமதியை நம்பருமான முறையில் மதிப்பிடக்கூடிய இருக்க. சரி,
விடை A, B மற்றும் C. ஏற்பாடு ஒன்று கொண்டிருக்க வேண்டிய பண்புகள். நிச்சயமற்ற காலம் நிச்சயமற்ற தொகையிடம் கூடிய பொறுப்பு ஏற்பாடாகும். உதாரணம் விற்பனை உத்தரவா ஏற்பாடு, ஊழிய இழப்பீடுக்கான ஏற்பாடு. எஸ்எல்எஃபார் 15 படி இந்த வருமானத்தை அடையாளப்படுத்தும்படி வருமானத்தை இனங்காணும் செயல்முறையில் விடுக்கப்படா படிமுறையார். ஒன்று, வாடிக்கையாளர் ஒப்பந்த அடையாளம் காணல் பேரம், ஒப்பந்தம் சேர்த்திலும் கடப்ப அடையாளம் காணல் பேரம், கொடுக்கல் வாங்க விலையை தீர்மானித்தல் பேரம். படி 3, காலத்துக்கே கொடுக்க வருமான இனங்காணல், கொடுக்கல் வாங்க விதத்தை கடப்ப. இது விடை 4வது விடை. 4வது விடை வராது. வாடிக்கையாளர் ஒப்பந்தத்தை அடையாளம் காணும், ஒப்பந்தத்தில் சேர்த்திலும் கடப்ப அடையாளப்படுத்தணும், கொடுக்கல் வாங்க விலையை தீர்மானிக்கணும், கொடுக்கல் வாங்க விலையை பயந்தளிக்கணும், வருமானத்தை இனங்காணும். 4வது வராது. காலத்துக்கு ஏற்ப கொடுக்க விலை வரும். அதல்ல, செயற்பாடு கடப்பாத்தி பூர்த்தி அடையும் போது வருமானம் இனங்காகும். இருபத்தி 6 எஸ்எல்எஃபார் 16 படி சொத்தினை பயன் உரிமையின் படி ஆரம்ப இனங்காணும் பின்னர் அளவிடுவதற்கான மாதிரிகளவை. ஒன்று கிரிய மாதிரி மற்ற மீள் மதிப்பீடு மாதிரி A அல்லது B. தேறிய தலைமுறை இருப்பிலாம் பார்ப்போம். குத்தகைக்கு கிரிய மாதிரி மீள் மதிப்பீடு மாதிரி. ஆரம்பத்தில் கிரியத்தில் இனங்காணப்படும், சேர்ந்து கிரிய மாதிரி மீள் மதிப்பீடு மாதிரி. ஏயும் பியும் 26க்கு 3வது விடை, 25க்கு 4வது விடை, 26க்கு 3வது விடை. 25 சரி. ஏச்சுனா 27, 28, 29, 30.
எனக்கு அறிய அதெல்லாம் பிடிக்க மாட்டேனா அவர் போட்டு அனுராதா பிஎஸ்சி 1/2024 2400 வாங்கி எந்த பேந்தர் ஆய்காலம் 5 ஆண்டுகளாகும். எஞ்சிய பெருமை 400 1/25 எஞ்சிய ஆய்காலம் 2 ஆண்டு நிலவம். எஞ்சிய பெருமை 600 என மீளம் மதிப்பிடப்பட்டார். 31/3 முடிந்த ஆண்டுக்கான பெருமாத்தை யார்? காணி இங்க ஏற்கனவே செய்த ஒன்றுக்கு திருப்பி பெருமாத்தை செய்யலாம் கவனிக்கணும். பழைய பெருமாத்தை காண் 1/4/24 31/3/25 ஒரு வருஷம் வேறு மாற்றம் 1 மாறு பிரியம் 8400 எஞ்சிய பெருமை 400 5 8,500 1600 நோமலா தேவி. இனி அடுத்த தேவி காணிக்க செய்யக்கூடியதான் செய்யணும். பெருமை மாறையில 2004 1600 கடை செய்தவனு திருப்பி செய்யலாம். ஒரு ஆண்டு தான் தேவி ஒரு ஆடம் பேர். இனி புதிய எஞ்சிய பெருமதி 600 இறுதி எஞ்சிய ஆய்காலம் 4 வருஷம் இருக்கும். அது 2 வருஷம் 2004 2000 கழிச்சா 6200 வேணும். 2000 பிடிச்சா 3000 விட 2வது கொஞ்சம் வாசி கேளிய வாசி வாசி கேள்வி பிரச்சனை நிலைத்திருத்துவோம் கேளிய வாசி சும்மா நீங்க உத்தரவுலாம் வாசிங்கன்னா பேப்பர் ஈஸியா தான் பேப்பர் இருக்கும். நீங்க செய்ய மாட்டீங்க. அதோட ஸ்டடி விடுறது போயிட்டு படிக்கிறது அவர்கிட்ட கதையை பார்த்தா ஒன்றும் படிக்க மாட்டேன். அப்ப போன டேர்ம் மார்க் 30 மார்க்ஸ் வந்தா இந்த டேர்ம் 40 இருக்கும். அதுதான் ஸ்டடி லீவ். இந்த டேர்ம் மார்க்ஸ் கண்டிப்பா 6 பாடம் 3 பாடம் சித்தி இருக்கும். 3 பாடம் நல்ல மார்க்ஸ் இருக்கும். அப்ப போன டேர்ம் மார்க் இந்த டேர்ம் மார்க்ஸ் குறைஞ்சு வேண்டால் ஸ்டடி லீவ் விட்டா அர்த்தமே இல்லை. அதுக்காக சொல்ல ஒரு லீவ் இந்த விதம் ஒழுங்கான வகுப்பு வந்து படிச்சாவே காணும். ஸ்கூலுக்கு வந்து படிச்சாவே காணும். இருக்கான் சின்ன சின்ன அயல் பாடசாலை சின்ன ஸ்கூல்ல கிராமத்துல ஸ்கூல்ல பிள்ளை போய் கொண்டு கிள்ளச்சி சோழலுக்கு தெற்கு மலையத்துக்கு சமினாசையை கூப்பிட்டாரு. சேர்த்து போனா 50 பிள்ளை இருக்கா 50 பிள்ளை பேரு வேலையாம் யாழ்ப்பாணம் வேலையாம் ஓணம்
நல்ல கேளு 28ஆம் கேளு. ஏய் 28ஆம் கேளு என்ன விட 28ஆம் கேளு என்ன விட 28. மாயா PFC 31/2004 உரிமையான ஆண்டுக்கு விண்வெளித்தாள் வழங்கியுள்ளார். ஆண்டுக்கான லாபம் 6800, மொத்தம் முற்றுமடங்கிய வருமானம் 8000. நிலம் முதற்தர நட்டம் பதியப்படவில்லை 900. மோட்டார் வாகனம் 2ஆம் தர முயற்சினால் ஏற்பட மிக பதியப்படவில்லை. இம்மோட்டார் முதற்தர போது ஏற்பட பற்றாக்குறை 300. செலுத்த வேண்டிய வருமானத்தை 400 தவறப்பட்டுள்ளார். சீராக்கி ஆண்டுகள் லாபம் என்ன? மொத்தம் முற்றுமடங்கிய வருமானம் என்ன? அப்ப மோட்டார் 2ஆம் தர முயற்சினால் ஏற்பட மிகை பதியப்படவில்லை. இம்மோட்டார் முதற்தர முயற்சி போது ஏற்பட பற்றாக்குறை 300. ஏற்கனவே முற்றுமடங்கிய வருமானம் ஆண்டுக்கான லாபம் 6800, மொத்தம் 8000 என்றால் எவ்வளவு இருக்கு? 1200 கேட்கிறேன். அது வேற சொத்து ரூபாய் இருக்கும் என்ன தெரியா? அப்ப ஏற்கனவே 6800, இது 8000 என்றால் 1200. ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் சீராக்கம் லாபம் 6200 வந்துரு. சரியா? முதலாவது நிலம் முதற்தர மனித போது ஏற்பட நட்டம் 17. முதல் நட்டம் என்ன கொண்டு போகும்? ஏனே சொல்றாங்க அடிக்காவோட லாபம் சரி கூடி காணி. மோட்டார் வாகனம் 2ஆம் தர முயற்சியினால் ஏற்பட்ட மிகை பதியப்படவில்லை. மோட்டார் வாகனம் 2ஆம் தர முயற்சியினால் ஏற்பட்ட மிகை பதியப்படவில்லை. இம்மோட்டார் முதற்தர முயற்சி போது 300 ரூபாய் என்ன வந்துரு? குறைவு வந்துரு. குறைவு என்றால் 300 வருமானம் செலவு குறைக்கணும் லாபத்தை கூட்டும். வருமான செலவு செலுத்த வேண்டிய வருமான செலவு செலவோட கூட்டம் 1300 மைனஸ் பண்ணி உனக்கு 5800. ஆண்டுக்கான 5800. இனி இந்த 1200 ஏற்கனவே இருந்த ஏனைய முற்றுமை மாதத்தோட சொல்றான். மோட்டார் வாகனம் 2ஆம் முயற்சி போகுது ஏற்பட்ட மிக பதியே இல்லையா? அது முதல் மிக வந்து 1500 இல்ல 300 கொண்டு மேல தாழ்ச்சி பண்ணார். மிச்சம் 1500 300 அடைஞ்சோம் 1200 2400 விடை 2ஆவது விடை 5800. இது ஏற்கனவே ஆண்டுக்கான லாபம் மொத்தம் ஒன்று கிடைக்க ஏற்கனவே 1200 கிடைக்கும். இப்ப அந்த மோட்டார் முன்னாடி மிக மிச்சம் 1200 கிடைக்கும். 2000 சேர்த்தார் 8200 விடை இலக்கம் 2ஆவது விடை. முடிக்கணும். கடைசி முதற்கேள்வி மயூரா PFC 1/25 நிறுத்தியது வருமான மீதி 160 இயக்குனர் தீர்மானம் வருமான சாதாரண பிரேத பங்களா 100 வராது இப்படியே போடும். வேலை பொதுவெடுப்பு மாட்டினா நிச்சயமா கழிக்கணும். வரிக்கு முல்லா 210 வருமானி வரிக்கு முல்லாது 3 பங்கு ஆகும். கடந்த ஆண்டுக்கான மிக வரி 5000 இருக்கு. மிக வரினா கழிச்சிட்டு போகணும். நிறுத்திய வருமான மீதி யார்? ஆரம்ப நிர்மாணம் 160, பொதுவெடுப்பு மாற்றம் 40, கழிச்சா 120. வரிக்கு முல்லா 210 வரிக்கு முல்லா 3 டக்ஸா வரி. அப்ப 210
ஏய் 3 லோன் டாக்ஸ் என்ன எவ்வளவு டாக்ஸ் 210 ல இருநூற்றி பத்துல மூணு டாக்ஸ் எழுபாது 210 இருந்து இந்த டாக்ஸ் எழுபது வரி மிக எவ்வளவா வரி மிக எவ்வளவு வரி மிக 5 அடிச்சிங்கன்னா 65 அடிச்சிங்கன்னா 145 சரிதான் 245 बड़े मुद्रावड़े सर सुम्मा नहीं उड़ा मारी नूती आदवारे 40 सर्दिय 40 अंदरके पुதுவகுத மாட்டியது பிரேத மங்களம் வராது இந்த ஆண்டு வரிக்குமுன் லாபத்துல இந்த ஆண்டு வரிக்குமுன் லாபத்துல 3 லோன் டாக்ஸ் பார்த்தா 70 கழிக்கிறா ஏன்னா வரி மிக இருக்க போறாண்டு 70 இருந்து 5 கழிச்சா 60 டாக்ஸ் 210 கழிச்சா 145 ஆண்டுக்குரிய லாபத்தை கூட்டிங்கன்னா 265 30 கடைசி கேள்வி இந்த ஆண்டுக்கு லாபம் 145 இதெல்லாம் கூட்டி விட்டீங்க 75 பேர் முதலாவது மேந்தரை தொடர்பா சரியான கோத்து மேந்தரைகள் மூலக்கிரியத்தின் பகுதியா வருமா இல்லை உற்பத்தி மேந்தரை கட்டுப்படுத்தக்கூடியவை உற்பத்தி மேந்தரையை கட்டுப்படுத்த அப்படி இல்லை மேந்தரையை கட்டுப்படுத்த முடியாத வராது மேந்தரை உற்பத்தி பொருள் நிலைக்கு மாறுபடும் இல்லை மேந்தரை உற்பத்தி பொருள் பெருமையை சேர்க்கப்படுவதில்லை இல்லை குறிப்பிட்ட ஒரு உற்பத்தி பொருள் விளைவு அடையாளம் காண முடியாத மூலப்பொருள் கூலி ஏன செலவுகள் மேந்தரை எனப்படும் நேரில் பொருள் நேருக்கு நேர் சரி விட 5 பாரலாஸ் 20 களி முடிக்கும் நாளைக்கு 1:30 செமினார் மேலே செமினார் கார்டு கொண்டு வா